கவிதா, எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் இருக்கான். அவன் ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணில் இங்க் லீக் ஆகிட்டே இருக்கும். ஷர்ட்டே ஒரு டிசைனில் இருந்தது. நான் கேட்டேன், அந்த பெண்ணை மாற்ற வேண்டியதுனடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப ராசியான பெண்ணா, எப்படின்னா மாற்றுறது அப்படின்றான். இந்த மாதிரி ராசின்ற பேரில் நிறைய பேர் அழுக்கு சட்டை போட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் எக்ஸாம் ஹால் உள்ளே போனேன். அங்கே போனால் ஒருத்தல யானை முடி மோதிரம், பூனைப்பல்லு தாயத்து, கழுத முடி கடுகான், இந்த மாதிரிலாம் போட்டு வந்துடுறாங்க. என்னடா இதுன்னு கேட்டா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்றாங்க. நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன் திலீப். மந்திரிச்ச தாயத்தை கை ஃபுல்லா கட்டிட்டு மந்திரிச்ச கயிறை கழுத்து நிறைய போட்டுட்டு பார்க்கும்போதே பயங்கரமா மந்திரவாதி மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்தை படிக்கிறதுக்கு செலவழிச்சா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வேற கல்லு போட்டாலே கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற கோஷ்டி இது. ஐயோ, அட போடா, மூட நம்பிக்கைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, முதுகுலயே வந்து போடுவாங்க, நம்மள அடிப்பாங்க. ஆனா இந்த பழக்கம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி ஏன் இந்த வழக்கத்துல மூர்த்தி சார் சொன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க மூர்த்தி சார். அன்புள்ள சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். என் ஃப்ரெண்டு நடுத்திரு நாராயணமூர்த்தி பரபரப்பா என்னை பார்க்க வந்தாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். போச்சு சார், போச்சு, சொலையா 15,000 ரூபாய் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா. ஏன் யாராவது உங்ககிட்ட கைமாத்து வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்காம கம்பி நீட்டிட்டானா அப்படின்னா. அதெல்லாம் இல்லை சார், எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு 7 மாசம் ஆகுது. தொட்டது எதுவுமே தொலங்கலை, அடி மேல அடி, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம எங்க குடும்ப ஜோசியர் குமரகுருபரனை போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு, நீலக்கல் வச்ச மோதிரத்தை சனி விரல்ல சனிக்கிழமை சனி ஓரையில போட்டுக்க, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய சேட்டையே இருக்காது அப்படின்னாரு. ஆமா, எப்படி வாங்கி போட்டுக்கிட்டீங்களே? அதை ஏன் சார் கேட்குறீங்க? என் பொண்டாட்டிக்கு தெரியாம அவ செயினை திருடி அடகு வச்சு ஒரு 15,000 ரூபாயை புரட்டி அந்த நீலக்கல் மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டேன். இப்ப சரியா போச்சு இல்ல? சரியா போச்சா? ஒரேடியா போயிடுச்சு சார். இன்னைக்கு காலையில நான் குளிக்கும் போது உடம்பு பூரா சோப்பை போட்டுக்கிட்டேன். அப்ப விரல்ல இருந்து அந்த மோதிரம் நழுவி சாக்கடை குழா வழியா போயிடுச்சு அப்படின்னு புலம்பினார். ஆக ஒரு கெட்ட நேரத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டம் வரணுங்கிறதுக்காகவும் அந்த கிரகத்துக்குரிய கல்லை போட்டுக்கிறது இப்போ ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. ஆமா, இந்த கல்லு வச்ச மோதிரம் போட்டுக்கிற பழக்கம் எப்போ வந்துச்சு? என்ன கேட்காதீங்க சார், எனக்கே புரியல. கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பராசரர் காலத்திலிருந்து இந்த நவீன காலம் வரைக்கும் எந்த ஜோதிட நூல்லையும் கிரகங்களுக்கு பரிகாரமா கல்லை போட சொன்னதா தெரியல. 1879ஆம் ஆண்டு டாகூர் அப்படிங்கிறவர் மணிமாலா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அதைத்தான் இவங்கெல்லாம் ஆதாரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புஸ்தகம் ஆதாரபூர்வமான அதிகாரபூர்வமான ஜோதிட நூல் இல்லை. வேதிக் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட சில நூல்கள்ல பராசரர், கார்கர், வராகமிகரர், ஜெய்மினி போன்ற ரிஷிகள் சில பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா கிரகத்துக்காக கல்லை அவங்க பரிகாரமா சொல்லவே இல்லை. சில புராணங்கள்ல கூட கல்லை ஒரு பரிகாரமா சொல்லியிருக்காங்க. ஆனா ஜோதிட ரீதியா அதுக்கெல்லாம் அங்கீகாரமே கிடையாது. சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், ராகுவுக்கு கோமேதகம், குருவுக்கு எல்லோ சஃபேர் அப்படின்னு சொல்லப்படுற புஷ்பராகம், சனிக்கு நீலக்கல், புதனுக்கு மரகதம், அப்புறம் சுக்கிரனுக்கு வைரம், கேதுவுக்கு வைடூரியம் அப்படின்னு பல கற்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இந்த கற்களை அவங்க மோதிரமா செஞ்சு போட்டுக்கல. இப்போ மாணிக்கத்தை எடுத்துங்க. சூரியன் சம்பந்தப்பட்ட பூஜை, ஹோமம், யாகம் இதுல அந்த மாணிக்க கல்லை வச்சுட்டு பூஜை முடிஞ்ச உடனே அதை எடுத்து அணிஞ்சுக்குவாங்க. பிரசாதமா, பரிகாரமா இல்லை. கெட்டதுக்கு பரிகாரமாகவும் நல்லதுக்கு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கிரகத்தோட கல்லை தேர்ந்தெடுக்கிறதுல பல குழப்பங்கள் இருக்கு. சில பேர் லக்னத்துக்கு யாரு நல்ல கிரகமோ அந்த கல்லை போடணும்னு சொல்றாங்க. சில பேர் ராசிக்கு எது நல்ல கிரகமோ அதோட கல்லை தான் போடணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல கிரகத்தோட ராகு, கேது இது ஏதாவது சேர்ந்திருந்தா எந்த கிரகத்தோட கல்லை போடுறது? இப்போ ஒரு கிரகத்துக்கு நல்ல வீடு, கெட்ட வீடு அப்படின்னு 2 வீடு சொந்தமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கிரகத்தோட கல்லை எப்படி நாம தேர்ந்தெடுக்க முடியும்? அதுக்கப்புறம் லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருக்கலாம், ராசியாதிபதி 8ல மறைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது லக்னத்தோட இல்ல ராசியோட கல்லை நாம எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படி ஒருத்தர் பிறக்கும் போது சூரியன் எந்த ராசியில இருக்கோ அதைத்தான் அவங்க ராசிம்பாங்க. அப்படின்னா அந்த ராசியோட அதிபதிக்குரிய கல்லை போடலாமா? எண்கணிதப்படி பிறந்த தேதியோ அல்லது கூட்டு எண்ணோ அதுக்கேற்ற கிரகத்தோட கல்லு போடணுங்கிறாங்க.
இப்போ உதாரணமாக கூட்டு எண்ணோ இல்லை பிறந்த தேதியோ 9ன்னு வச்சுக்குவோம். 9ன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் ஜாதகத்தில் கடகத்தில் நீச்சமாக இருந்தால் அந்த கல்லை போடலாமா? இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். முடிவு வெறும் குழப்பம்தான். இப்போ ஒருத்தருக்கு குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஜாதகத்தில் குரு நீச்சமாயிடுச்சு. அதுக்கு பரிகாரமாக எல்லோ சஃபயர், அதாவது மஞ்சள் நிற புஷ்பராகத்தை போடுன்னு சொன்னாக்க அது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஏற்கனவே ஒருத்தனுக்கு பேதி ஆகிட்டு இருக்கு, அவனுக்கு பேதி மாத்திரை வேற கொடுத்தா என்ன ஆகும்? அதை விடுங்க. நம்ம வீட்டில் ஒரு பையன் திருடிக்கிட்டு இருக்கான். நாமே வழியை வந்து பீரோவில் இருக்கிற நகையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து நீயே வச்சுக்கப்பான்னா அது எப்படி இருக்கும்? உடம்பு சரியில்லாத ஒருத்தன் தேஞ்சு தேவாங்க மாதிரி ஆயிட்டான்னா அவனுக்கு புஷ்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது டானிக் கொடுக்கணும். இல்லை காய்ச்சல்ல காஞ்சி கருவாடு மாதிரி ஆயிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். ஆக ஒரு கிரகம் வீக்கா போயிடுச்சுன்னா அதோட கல்லை போடக்கூடாது. அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கல்லை போட்டால் அது ஆயுசு பூரா நமக்கு ஒரு கவச்சம் மாதிரி இருக்கும். இதை கூட நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? இந்த கல் போடுறத நம்புறவங்களுக்காக சொல்கிறேன். சில பேர் நவரத்தன மோதிரம் போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களோட கல்லும் அந்த மோதிரத்தில் இருக்கும். அவங்க அதை பரிகாரத்துக்காக போடுறாங்களா இல்லை ஒரு பந்தாவுக்காக போடுறாங்களா எனக்கு புரியலைங்க. ஆனால் ஒன்று, எந்த ஒரு ஜாதகத்திலையும் 9 கிரகங்களும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கவே இருக்காது. ஏதாவது 1-2 கிரகங்கள் வீக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த நவரத்ன மோதிரத்தில் அந்த வீக்கான கிரகத்தோட கல்லும் தானே இருக்கும். அப்புறம் அதை ஏன் போடுறாங்க? எனக்கு என்னமோ இது சரியாக படலைங்க. எல்லா கிரகங்களும் உச்சமடைஞ்ச ஒரு உன்னதமான ஜாதகம் ஸ்ரீ ராமபிரானுடையது. அவர் ஏதோ ஒரு கிரகத்தோட கோளாறால் தான் 14 இயர்ஸ் ஃபேமிலியோட ஃபாரஸ்ட்டுக்கு போக முடிய ஆயிப்போச்சு. அவர் நவரத்ன மோதிரம் போட்டிருந்தா கூட அது நடக்கத்தான் செய்யும். சரி, அதை விடுங்க. அதை புராணம்பிங்க, கற்பனைம்பிங்க. நம்ம நாட்டிலேயே எத்தனையோ ராஜாக்களும் ஜமீன்தார்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொக்கிஷத்துலையும் சரி, அவங்க போட்டிருக்கிற நகையிலையும் சரி எக்கச்சக்கமான நவரத்னங்கள் இருந்துச்சு. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ என்ன ஆனாங்க? காணமே. ஏன் அந்த நவரத்னங்கள் அவங்கள காப்பாற்றலை? ஆனால் ஒரு விஞ்ஞான உண்மையை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ரேடியேஷன் உண்டு. அதாவது கல்லுலேருந்து வந்த கதிர் இருக்கு பாருங்க, அதுக்கு சக்தியை ஊட்டக்கூடிய ஒரு வீரியம் உண்டு. அதாவது தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்பாங்க, மருத்துவ குணம் உண்டு. அதனால நமக்கு ஏற்ற ஒரு கல்லை நம்ம அணிஞ்சுக்கிட்டாக்க அதனால நம்ம வியாதி ஒன்று குறையும் இல்லை குணமாகும். அவ்வளவுதான். இப்போ ஒன்று கேட்குறேன், கல்லுனால ஒருத்தருடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்னா இந்தியாவில் 75% மக்கள் கடனோ உடனோ வாங்கி அவங்களுக்கு ஏற்ற கல்லை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவும் செழிப்பாக ஆகியிருக்கும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது அவ்வளவும் என்னுடைய சொந்த கருத்து. இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் இஷ்டம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நடப்பது நடந்தே தீரும். அது நல்லதாக நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பிரார்த்தனை. There is no substitute for prayer.